என்ன டிராஃபிக்கு, என்ன ரைடுங்க. டாக்ஸி எம்மா நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லைங்க. இங்கே வந்து டெல்லியில் வந்து நீங்கள் ஆட்டோவில் ஏறுறீங்க இல்லைனா டாக்ஸியில் ஏறுறீங்கன்னா கம்பல்சரியாக சீட் பெல்ட் வேணும். ஆட்டோவில் சீட் பெல்ட் இல்லைன்னா நீங்களே நம்ம இந்த நார்மல் பெல்ட்டையாவது எடுத்துன்னு வந்து லூப்பில் போட்டு இதில் கட்டிக்கோங்க, அந்த இரும்பில். ஏன்னா இவங்க அடிக்கிற கட்டுக்கு நீங்கள் டெஸ்டினேஷனில் போய் இறங்க மாட்டீங்க. பாதி வழியிலே லக்கேஜ் எல்லாத்தையும் விட்டு இறங்கிடுவீங்க கீழே. ஸோ வாட்ஸ் அப் ஜீனியஸ் ஹியர் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் வந்து டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூர் போகிறேங்க. அதாவது டெல்லி கண்டோன்மெண்ட்லேருந்து ஜெய்ப்பூர் ஜங்ஷன். எதில் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வந்தே பாரத். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தே பாரத். எவ்வளோ ட்ரை பண்ணேன் சென்னை டு பெங்களூரு போகணுன்னு, பட் ஆனால் முடியல. இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு 2 கோச் இருக்குது. வந்துட்டோம் இந்த லாஸ்ட். ஓகே, டெல்லி கண்டோன்மெண்ட் வரீங்கன்னா ஏதாவது இந்த ஸ்நாக்ஸு இது மாதிரி ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோங்க. நீங்களே இங்கே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு கடையை பார்க்கல. மற்ற பிளாட்ஃபார்மில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. பிளாட்ஃபார்ம் 4 and 5 வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணுறாங்க இப்போ பிளாட்ஃபார்ம் 4 and 5. அதனால் இப்போதைக்கு எதுவும் இல்லை. கேம்பிங் கோச்னா என்னது? இது பற்றி யாருக்காவது தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முஸ்லீம் ஸ்டாஃபுக்கு வந்து எங்கேயாவது இந்த நடு காட்டில் போய் ட்ராக்கில் வேலை ஒர்க் பண்ணோன்னா அந்த டைம் யூஸ் பண்ணுவாங்களோ சேவ் பண்ண. இவங்க எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் வெயிட்டிங் போகுது. நல்ல வேலை நான் பாடு போய் ஓப்பன் பண்ணிட்டுருப்பேன். ஓகே மக்கள், ஏரியாச்சு. ட்ரெயின் இல்லை, ஏசி போட்டிருந்தாங்க. ஏசி இருக்கு போகுதுங்க, போட்டிருக்காங்க போகுது. அதான் ஓடி இருந்திருக்கு. சில்ட்ரன் இருக்கு இது பார்த்தீங்களா? ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி. பட் இதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. आप चोरी का पता कैसे लगाओ कि ऐसे किसी ने टोल को अच्छा टोल की चोरी बोले वो उसके बिना तो बाहर निकल चार्जर ये डंडे की बात कर रहा हो हैं? टोल की जो डंडा है हां उसको पाउडर का அந்த प्लग और चोरी करना है. ஒரு ஃபுட் ரெஸ்ட். ये सेंसेक्स मतलब वैसे ग्राम बताते जोड़ते हैं क्या है ये முன்னாடி யாரும் இல்லை. ஒரு ரிங்கிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பா 310 டோர் க்ளோஸ் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஒரு 2 மணி தான் டிலேயில் இருந்தது. 2 நிமிஷம் டிலே, 5 நிமிஷம் டிலே இந்த மாதிரி தான் போயிருந்தது. இன்னைக்கு வந்து பக்கா டைமில் போகும்னு நினைக்கிறேன். மக்கள் கலக்கிட்டாங்க. நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. ஸ்நாக்ஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சாய், மசாலா சாய், கேரமல் பாப்கார்ன், வெனிலா மஃபின், டயட் மிக்சரம்,
பீனட் இது நம்ம வேர்க்கடலை பருப்பி, ஒரு கச்சோரி, நட்ஸ் அண்ட் சீட்ஸு, ஒரு ஆப்பிள் ட்ரிங்க்கு, என்னது சாஸு கச்சோரிக்கு போகுது, வைப்ஸ், எஸ் ரெஃப்ரெஷிங் வித் வைப்ஸ். கனெக்ட் டைம்ல நான் இவ்வளோ எதிர்பார்க்கலையே. ஸ்நாக்ஸ் என்னன்னா சும்மா ஒரு பிஸ்கெட்டு காஃபி இவ்வளோதான் இருக்கும்னு நினச்சேன், இவ்வளோ எதிர்பார்க்கல. பாத்ரூம் பிடிச்சிக்கணும். பாத்ரூம் டூர் யாரோ யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க போது, ஒழுங்காக ஃப்ளஷ் பண்ணுறது இல்லை. எவ்வளோ டெக்னாலஜி எவ்வளோ இதுவாக கொடுத்தாலும் நம்ம ஆளுங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஒழுங்கா. நாஸ்தி பண்ணுறதுக்கு எப்படி தான் கற்றுக்குறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக 7 minutes டிலேயில் போகுது. இதோட அடுத்த ஸ்டாப்பு ஸ்டேஷன் ரிவாரி ஜங்ஷன். ஆனால் அங்கே போகிறதுக்குள்ள டைம் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே பெருசாக ஸ்பீடு போகல, 109 இந்த மாதிரி தான் போகுது. 130 வரைக்கும் போகும்னு பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் இங்கே குடிக்கவே மாட்டேன், சரி கொடுத்தாங்களே எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலான்னு. மசாலா சாய் கொடுத்துருக்காங்க. சூடாக குடிக்கணும், அதான் ஆரட்டோன்னு உட்காந்துட்டு இருக்கேன். ஏன் ட்ரெயின் இந்த கோல்டு காஃபிலாம் கொடுக்க மாட்டாங்களா? கொடுத்தா நல்லா இருக்கும். மார் ஜங்ஷன் வந்தாச்சு ஆன் டைம். எப்படி இருந்தாலும் ஜெய்ப்பூர் வந்தால் ஆன் டைமில் போயிடுவோம். வெல்கம் டு ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே வந்துச்சு வண்டி. எந்த சைட் போகணுன்றது தெரியுங்க. ஓகே மக்கள், இதான் என்னோட டின்னர். பக்கத்துலேயே இருக்கு இந்த ஹோட்டல். ரூபானி பவித்ரா போஜனாலயா. ஸோ வந்து 2 ஆலு பராத்தா, அப்புறம் ஒரு மேகி சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு சந்திக்கிறேன். இதோ பார்த்தீங்களா அந்த சந்து முனையிலேருந்து பார்த்துட்டு, அந்த முனையிலேருந்து பார்த்துட்டு யாரா அது இப்படி அப்படியே சிலையாட்டம் நிற்கிறான். ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஓகே சாப்பிட்டாச்சு. ரூமுக்கு ரிட்டர்ன். ரூமுக்கு வந்தாச்சுங்க. எங்கே தங்கியிருக்கேன்னு இப்போதைக்கு பக்கத்துலேயே தங்கியிருக்கேன். அண்ட் இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 1200 ஆச்சு. டு பி ஃப்ரேங்க், இது வந்து எனக்கு அந்தளவு ஒரு தெரியல. ஏன்னா இதே தான் எப்பயுமே ஏதாவது ஒன்று புக் பண்ணுறோன்னா அது கொடுக்குற ரூமோட கண்டிஷன் பட்டமாக இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்தால் இப்படி தான் பண்ணிடுறாங்க. ரூமோட கண்டிஷன்
டம் அப்படியே தேஞ்சி தேஞ்சி 6:49க்கு ஸ்டேஷன் வந்துருச்சு ட்ரெயின். ஒரு 10 மினிட்ஸில் நான் வெளில வந்துட்டேன். இது வந்து ஒரு டிப்புங்க. எப்பயுமே வந்து ட்ரெயின் விட்டு இறங்கின உடனே எந்த பிளாட்ஃபார்மில் அந்த நம்ம ட்ரெயின் வந்து நின்றுதோ அந்த பிளாட்ஃபார்ம்லேயே அப்படியே நடந்து எக்ஸிட் ஆகாதீங்க. எப்படியோ பக்கத்தில் இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஜம்முன்னு வரலாம். அப்படி தான் பண்ணேன். இறங்கின உடனே போட்டு எல்லா சைட்லேருந்தும் வராங்க. ஒரு சைட்லேருந்து வந்தால் பரவாயில்ல, ஒரு சைடு வந்து இது பண்ணால் பரவாயில்ல, ஆப்போசிட்லேயே வராங்க, பின்னாடியே வராங்க. நடக்க விடுங்களான்ற மாதிரி இருக்குது ஜெய்ப்பூர். அண்டு வெளில வந்ததுக்கப்புறமும் எம்மா சரியான டிராஃபிக்குங்க. வா, என்ன டெல்லி அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோமே, ஆனால் கிட்டத்தட்ட ஓட்டரெல்லாம் அப்படி தான் இருக்குது. அதாவது பார்த்து நடந்து போகலன்னா எந்த சைடில் எவன் இடிக்கிறானே தெரில. எதிர்க்க ஒருத்தன் நடந்து வந்துக்கிட்டே இருக்கான், அவன் என்னை பார்த்து நவரவும் மாட்டேங்கிறான். நான் நவுந்தனா ரோடுக்கு மேலே தான் ஏறணும். நான் ரோட் சைடில் ஏறினேன்னா பின்னாடி வர வண்டி இடிப்பான் என்ன. நான் லைட்டாக தான் அட்ஜஸ்ட் பண்ணேன். பின்னாடி வர ஆட்டோ ஷோல்டரில் தட்டு போகிறான். அப்படியே உரசின்னு போகுது வண்டி. எல்லாம் இந்த பேக்கில் தான் வச்சுருக்கேன். எல்லாம் ஃபுல் ஸ்நாக்ஸை சாப்பிட முடியல, அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். மசாலா சாய் சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் அதான் நான் அவ்வளோவா டீ இதெல்லாம் குடிக்க மாட்டேன். ஆனால் மசாலா சாய் குடித்தா நல்லா இருந்தது. அது டேஸ்ட்டு என்ன தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி மற்ற ஸ்நாக்ஸ்லாம் அது உள்ளே இருக்குது. அப்புறமா பூந்து விளையாடுவோம். ஓகே மக்களே, தட்ஸ் இட். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Till that, bye-bye, take care, see you.